5ஆம் இடத்தில் ராகு. 5 பஞ்சம ராகு சார். ரொம்ப நல்ல ராகு சார் 5ஆம் இடத்து ராகு. இவங்க எப்படி தெரியுமா? இன்டெலிஜென்ட் சார், புத்திசாலிகள், அறிவாளி, மெமரி பவர் சூப்பர் இருக்கும் 5ல ராகு இருந்தா. ஒரு விஷயத்தை நீங்க 1 மணி நேரம் பண்ற வேலையை 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கம்ப்யூட்டரு இதெல்லாம் இருக்காங்கன்னு வைங்க, இவங்கெல்லாம் சீக்கிரமா ப்ரொமோஷன் ஆகிடும், சம்பள உயர்வு கிடைச்சி பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஒரு அறிவை நேசிக்கிற ஒரு ஆளுகிட்ட 5ல் இருக்கிற ராகுக்காரன் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த அறிவாளி இந்த அறிவாளி மீட் பண்ணும்போது உயரத்தில் உட்கார வச்சிருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தா புத்திர தோஷம், பூர்வீக பிரச்சனை இது இருக்கும் சார். ஒரு சொத்து இல்லை சார், அறிவை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா 5ல் இருக்கிற ராகு சார். ஏதாவது ரெமெடி எதாவது இருக்குங்களா? ரெமெடிங்கிறது ஒரு பகுதியை நம்ம பார்க்கணும். நம்ம பரிகாரம்னா அது ரொம்ப லாங்கா போயிடும். புரியுது. பரிகாரம்னா ஒரு லாங்கா போயிடும். என்ன நடக்குங்கிறத மட்டும் நம்ம இந்த எபிசோட் நிச்சயமா ரெமெடி இருக்கு, கண்டிப்பா உண்டு, தீர்வுகள் எல்லாம் உண்டு. ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா பிச்சை எடுக்கவும் வச்சிருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமா இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்ற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போ ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்ற விஷயம்.